பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு ப்ரோ. அதாவது என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, நானும் வந்து ஒரு யூடியூபர் தான். யூடியூப் தான் பண்றேன் நான். எந்த பிசினஸும் நான் பண்ணல. ஒரு யூடியூபருக்கு நமக்குள்ள எல்லாத்துக்குள்ள ஒரு கனவு, நமக்கு சொந்தமா கார் வாங்கணும், சொந்தமா வீடு வாங்கணும், எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில வாங்கணும்னு நினைப்பாங்க. அது யூடியூப்புங்கிறது இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சவாலான விஷயம், சும்மா சாதாரணமா கிடையாது. ஏன்னா நிறைய போட்டி இருக்கு. அதுக்கு மத்தியில நம்ம வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும், அப்புறம் சம்பாதிக்கணும், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அதை செஞ்சுருக்கீங்க. ஸோ அந்த சக்ஸஸுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்லா அருமையாக இருக்குது வீடு. அப்புறம் சொல்லுங்கள், உங்களுடைய யூடியூப் வாழ்க்கை பயணங்கள்லாம் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான். அப்படியே ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இது எல்லாமே இஎம்ஐல தான். அதே ஷூட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்படி நம்மள ஸ்கிரீன்ல அப்படி பாக்குறப்போ நம்ம வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றது லாவிஷான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியும் நம்ம எஃபோர்ட் போடுறது, நம்மளோட கஷ்டம் இதெல்லாம் நம்ம அப்பப்போ சொன்னாதான் அவங்களுக்கும் அது புரியும். ஆனா நம்ம எப்பவுமே நம்மளோட பிளசன்ட் சைடு மட்டும் தானே காட்டுறோம். ஸோ அது ரிலேட்டடா எனக்கு உங்ககிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்களோட டிராவல் விளாக்ஸ் எல்லாம். ஸோ எப்பவுமே டிராவல்லே இருக்கீங்கல்ல, ஸோ எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஹெல்த் வைஸ் ஆகட்டும், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ நாங்களும் டிராவல்னு சொல்லி கிளம்புவோம், ஆனா ஒரு 2 weeks 3 weeksல எங்களுக்கு டயர்ட் ஆயிடும், மென்டலி டயர்ட் ஆயிடும். ஐயோ வீட்டுக்கு போனா போதுண்டா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எனக்கு நான் இந்த அஷ்ரஃப் விலாக் சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல நான் வந்து ஆரம்பிச்சது மலேசியால இருந்து ஆரம்பிச்சேன். மலேசியா ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிச்சு டோட்டலாக மலேசியாவில் மேக்ஸிமம் வந்து ஒரு 60% சுற்றி இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 40% இருக்குது. நல்லா ஒவ்வொரு கிராமம் ஃபுல்லாமே நல்லா சுற்றுறேன். என்னன்னா மலேசியாவில் சுற்றுற வரைக்கும் எனக்கு டயர்டே ஆகாது. ஏன்னா மலேசியாவுடைய அந்த கிளைமேட், அப்புறம் சாப்பாடு, அங்கே உள்ள வசதிகள், அந்த பேருந்து வசதிகள், நம்ம பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. அங்கே உள்ள பஸ், நீங்கள் நம்ம லாங் பஸ் போகிறோம்ல, ஒரு 2 மணி நேரம் பஸ்ஸு, 1 மணி நேரம் ட்ராவல் கூட நீங்கள் புஷ்பேக் சீட் தான். சாதாரண சீட்டில் புஷ்பேக் தான். டிக்கெட் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் புஷ்பேக் தான். ஸோ அதனால் ரொம்ப சொகுசாக இருக்கும். அதனால் இங்கே டயர்ட் ஆகிறது இல்லை. இன்னொன்று என்னென்னா சாப்பாடு விதவிதமாக இருக்கும். நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஜூஸ் வாங்கி வச்சுக்கலாம். அது இன்னொன்று என்னென்னா, நான் முதல்ல அந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டயர்ட் ஆயிரும், நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிரும். அப்புறம் ஒரு ட்ரிப்பு போனோம். மலேசியாவிலேருந்து தாய்லாந்து வழியாக போயிட்டு லாவோஸ்னு ஒரு நாடு பைக்கில் போனோம். நானும் என் தம்பி எல்லாமே. நான் பின்னாடி உட்காந்து தான் போனேன். அந்த பயணம் வந்து ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்துருச்சு. ரொம்ப தூரம் போனதே இல்லை வாழ்க்கையில். 1 மணி நேரம் போனாலே இடுப்புலாம் ஒழிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 2-3000 கிலோமீட்டர் நினைக்கிறேன் பைக்லேயே போய் அதில் வந்து ஒரு சக்தியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். வந்து அதுல இருந்து இப்போ என்னன்னா, நம்ம சுத்தாம இருந்தா ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்லயே இருக்கிறப்போ எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு தோணும், அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால இப்போ டிராவல் பண்றது நமக்கு டிராவல் பண்ணி ஈஸி ஆயிடுச்சு. ஆனா இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தூக்கம் பத்துறது இல்லை. நான் தூங்குற வீடியோ எடுத்து நானே எடிட்டிங் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணி ஆயிரும். டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவாரு. டெய்லி வீடியோ? ஆமா, டெய்லி ஒரு வீடியோ மேக்ஸிமம் நான் போட்டுருவேன். ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இங்க வந்து ஒரு நாள் விட்டு, உண்மையை சொல்ல போனா இங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்தியாவோட வசதி பெருசா இல்ல. இப்போ இங்க வந்து நம்ம அந்த சவுத் இந்தியா டூர் பண்ணா அதுல ரொம்ப டயர்டு. டெல்லி, ஆக்ரா எல்லாம் போயிட்டு வந்தோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பார்த்தா கற்பா கூட ஆயிட்டேன். சல்மான் கான் மாதிரி இருந்தார் போன வருஷம். இப்போ வந்து கொஞ்சம் டயர்டாகி ஒரு மாதிரி ஆகி போய் பார்த்தாலே தெரியும். அது வந்து மலேசியாவில் அந்த டயர்டு இல்லை. மற்ற நாடுகளுக்கு போகும்போது நான் டயர்ட் ஆயிடுறேன். ஆனால் இன்னொன்று, நீங்கள் அந்த பணம் விஷயமா நம்ம பார்க்கும்போது நான் என் கையிலேருந்து காசு போட்டு தான் செய்கிறேன். எனக்கு யூடியூப் இன்கம் வருது இல்லையா? யூடியூப் இன்கம் வந்து எனக்கு வருது, வரவு செலவு கரெக்டாக இருக்குது. மேற்கொண்டு கையிலேருந்து தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து நம்ம எப்படியாவது இதில் ஜெயிக்கணுங்கிற ஆர்வம், ஒன்று மக்களும் விரும்புகிறாங்க. நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுங்க, புது நாட்டுக்கு போங்க, புதுசாக காமிங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா சூப்பரா பண்ணுங்க. ஆனா கஷ்டம்தான். கஷ்டப்படாம ரொம்ப கஷ்டம். ஏன்னா உடலும் உழைக்கிறோமா, உடல் உழைப்பு, அலைச்சல், இது எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் வரும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து சுஹைல் விலாக்கர்
உங்கள் சேனல் வந்து இந்தியாவில் உலக அளவில் நல்லா ஃபேமஸாக இருக்குது. நான் வேற ஏதோ சொல்றாங்க நினைச்சு நம்மளதான். ஆமாம், அவ்வளோ ஃபேமஸ் எல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் பேர் பாக்குறாங்க அவ்வளவுதான். அப்படி கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் ஃபேமஸான யூடியூபர் லிஸ்ட்டில் இவங்களும் இருக்காங்க. என்ன சொன்ன, சப்போஸ் நம்ம மலேசியா மக்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்க. ஆமாம், பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மாதம் இன்னும் 2-3 மாசத்துல மலேசியா வருவாங்க. நம்ம கூட சேர்ந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. அப்போ இன்னும் பார்க்கலாம். ஆமா, நிறைய பிளான் இருக்கு. நிறைய பிளான் இருக்கு. சரி, நீங்க வந்து இந்தியாவிலே பல மாநிலம் போயிருப்பீங்க இல்லையா? எந்த மாநிலம் நம்ம போகல. இந்தியாவில் எங்களுக்கு சுத்துறதுக்கு வந்துட்டு உண்மையாலுமே எக்ஸ்பென்சிவ். இந்தியா கம்பேர் பண்ற, வெளிநாட்டை கம்பேர் பண்றப்போ இந்தியா எக்ஸ்பென்சிவ். நான் குஜராத்துக்கு மட்டும் போனோம் ப்ரோ. நாங்க அதுலயே நிறைய பட்டோம். கிட்டத்தட்ட நிறைய காசு வந்துட்டு செலவு பண்ணோம். அதனால வேற எங்க போகணும் நம்ம, அவ்வளவுதான். இந்தியாக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும். சூப்பரா இருந்துச்சு. தமிழ்நாடுக்குள்ள சுத்துறப்போ பண்ணிருந்தோம், அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்தியால இருந்து இங்க இருந்து டெல்லிக்கு போறதுக்கு இங்க இருந்து மலேசியா போயிடலாம், துபாய் போயிடலாம். அப்புறம் என்ன, மலேசியால இருந்து நம்ம எங்க வேணா போலாம். அது ஒண்ணு இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணா 3 பேர்த்தோட டிக்கெட் செலவு, எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. அப்ப நம்ம சேர்த்து வச்சு அப்படி ஒரு ட்ரிப் போறது வர்றது அந்த மாதிரி தான். நானும் 1000 ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். டோட்டலான ஃபிளைட் எக்ஸ்பென்ஸே பாத்தீங்கன்னா 25000 ரூபா தான் போயிட்டு வர்றதுக்கு. ஃபிளைட் எக்ஸ்பென்ஸ் மட்டும். அங்க போய் ரூம் சாப்பாடு அப்படி இப்படின்னு பார்த்தா அது 25000 ரூபா 50000 ரூபா. இங்க ஒருக்கா வந்துட்டு ஏதோ ஒரு ஃபிளைட்டு டெல்லியில இருந்து கிளம்புது, இல்லைன்னா கேரளா கொச்சியில இருந்து போகணும். அப்ப சரி டெல்லியில இருந்து பாக்கலாம், டெல்லியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி பார்த்தா இங்க இருந்து நாங்க 3 பேர் டெல்லிக்கு போறதுக்கு 55000 ரூபா. நான் வேண்டாம்டா, நான் இங்க இருந்து பஸ் ஏறி போயிட்டு இங்க இருந்தே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொச்சி போயிட்டு போனோம். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கு மக்களே, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நானே மலேசியால இருந்து அங்கே சுத்தும் போது செலவு ஓகே, இங்க வந்தோம்னா அப்படியே அங்க ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியா எல்லாமே நம்ம ஊர்ல சாப்பாடு என்ன செலவு இருக்கோ அதே செலவு தான், அதோட கம்மி தான் சொல்ல போனா. ஆமா, அதுவும் விதவிதமா கிடைக்கும். உலகத்துல உள்ள எல்லா சாப்பாடும் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா வாங்க, என் கூட சேர்ந்து சுத்துங்க. நான் உங்களுக்கு எல்லா இடத்துக்கு கூட்டு போறேன். சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம். லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ ஐரா ரொம்ப குட்டிங்கிறதுனால நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியல. ஆனா அவளுக்கும் செட் ஆகுற மாதிரி நெக்ஸ்ட் வரும்போது கண்டிப்பா அந்த மலேசியாவோட ஆத்தென்டிக் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு இருக்கு. நெக்ஸ்ட் மலேசியால ஒரு பெரிய பிளான் இருக்கு. கண்டிப்பா சர்ப்ரைஸ். ஆமா, ஸோ தொடர்ந்து பாருங்க. சுஹேல் விலாகர் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேமிலி வந்துட்டு அஸ்ரஃப் விலாகரை சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போடுறாரு, வீட்லயே உட்காந்து ஊரை சுத்தி பார்க்கலாம். எனக்குலாம் வந்துட்டு ஒரு மாதிரி இதாச்சு அப்படின்னா, நான் இவரோட சேனல் போய் தேடி பார்ப்பேன். மனுஷன் பேசுறதே வந்து நல்லா இருக்கும். அந்த ஒரு சில டைம் சுத்தமான தமிழ், அது ஒரு மைண்டை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு பாக்குறதுக்கெல்லாம். நான் நிறைய தடவை அது பம்மிக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். அப்படியே ப்ரோ, சீரியஸா ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. அது ஓப்பனா சொல்லணும்னா நான் டெய்லி பாக்குற ஃபாலோவர் கிடையாது. எனக்கு எப்பவாச்சும் வந்துட்டு பாக்கணும்னு சொல்லி தோணும், நான் போய் தேடுவேன். அப்ப வந்துட்டு தொடர்ந்து 4-5 வீடியோ எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். அது நல்லா இருக்கும் உங்க வீடியோ பாக்குறதுக்கு. பேச்சு நல்லா இருக்கு. அது ஒரு யதார்த்தமான பேச்சு. சில பேர் வந்துட்டு நம்ம இப்போ ஓப்பனா நீங்க என்கிட்ட சொன்னீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு பண்றது பெரிய விஷயம். சில பேர் வந்துட்டு குவாலிஃபிகேஷனே இருக்காது, வராத இங்கிலீஷை பாத்தீங்க அப்படின்னா வாவான்னு சொல்லி இழுப்பாங்க. அதை நீங்க பண்ணாம உங்களுக்கு என்ன மொழி வந்துட்டு கம்ஃபர்டபுளோ, தமிழ்லயே சுத்தமான தமிழ் வார்த்தைகள் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூபர்ஸும் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. இவரு வந்துட்டு யூஸ் பண்றாரு, அதை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ அதனால எனக்கு வந்துட்டு பர்சனலா எனக்கு அந்த விஷயம் விட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சேன், இன்னைக்கு வந்து சந்திச்சாச்சு. நம்ம மலேசியாவில் தான் இருந்தோம். இப்போ வந்து இங்கே ஒரு மாதம் டூரு நம்ம இந்தியாவில். முக்கியமாக இந்த டூரில் வந்து நான் முக்கியமான சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்து வீடியோ எடுக்கணும் தான் நான் பிளானே வந்தது. ஸோ உங்களை தான் ஃபைனல், ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு உங்களை தான் பண்ண நினச்சேன், இப்போ ஃபைனலாக பண்ணுறோம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து வந்து நம்ம அடுத்து மலேசியா தான் கிளம்புறோம். மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் கண்டிப்பாக மலேசியாவுக்கு வாங்க. கண்டிப்பா நல்லது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஆமாம், டாட்டா, பை.